வளமாக்கும் பரிசுத்த வாழ்வு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வளமான, செழிப்பான, சிறப்பான வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பரிசுத்தத்திற்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் உண்டு பிரியமானவர்களே. இது அநேகருடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை, அறியப்படாத ஒரு உண்மை, விளங்காத ஒரு சத்தியம். என்னன்னா, பிசாசு இதை மறைத்து விடுகிறான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. பரிசுத்தத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்திற்கும் பங்கில்லை, சம்பந்தம் இல்லை என்ற ஒரு சத்தியத்தை பிசாசு வச்சிருக்கிறான். அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ உழைச்சேனா உனக்கு சாப்பாடு, நீ உழைச்சேனா உனக்கு ஆகாரம், யாரை நம்பி நீ இல்லை, நீ கஷ்டப்பட்டா நீ உயரலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா வேதமானது சற்று வித்தியாசமாய் எந்த விதத்திலையும் உழைப்பிற்கோ கடின உழைப்பிற்கோ பிரயாசத்துக்கோ வேதம் எதிராளி கிடையாது. 128 சங்கீதம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகணும்னா நீ பிரயாசப்படணும், உழைக்கணும். அது வேதத்துக்கு புறமான சத்தியம் கிடையாது. உழைத்தால் உயர்வு நிச்சயம். உழைக்கணும். உழைப்ப கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அதனாலதான் அவர் இரவும் பகலும் தூங்காம, நம்மளாம் கூட ஒரு ரெஸ்ட் எடுப்போம். ஆனா ஆண்டவருக்கு ரெஸ்டே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. பூமியில வந்த பொழுது ரெஸ்ட் கிடைச்சதா இயேசுநாதருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்வாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரா ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தார். ஆகவே உழைப்பிற்கு வேதமோ நானோ எதிராளி கிடையாது. உழைக்கணும். ஆனா அந்த உழைப்பினுடைய காரியங்கள் பெருக வேண்டுமானால், நாம் உழைத்த அந்த உழைப்பிற்கான ஆசீர்வாதம் அதிகரிக்க வேண்டுமானா அதற்கு பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப அவசியம். பரிசுத்தம் இருக்கிற மனுஷ வாழ்க்கையில பரலோகமானது எக்ஸ்ட்ரா பிளஸிங்கை வாரி கொடுக்குது. பரிசுத்தம் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா பிளஸிங் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பரலோகம் பரிசுத்தவான்களுக்கு அதிகப்படியான ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிறது. கையை தட்டி எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லிடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு அல்லேலூயா. சிரித்த முகத்தோடு அல்லேலூயா. ஆரோக்கியத்தோடு அல்லேலூயா. நீ என்ன வேணா வார்த்தை மாத்தி சொல்லியா, நாங்க இதுதான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கவனிக்கணும். இந்த பரிசுத்த நபர்கள், பரிசுத்தவான்களை குறித்து வேதம் காண்பிக்கிறதான ஓரிரு காரியங்கள், நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை உங்களை காண்பித்து கொடுத்து விட்டு, இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட நடக்கைகள், எப்படிப்பட்ட கிரியைகள் அது அவசியமா இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். முதலாவதாக 37 சங்கீதத்தில் 28வது வசனம், 37 verse 28. சங்கீதம் 37:28 வாசிங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன பண்றது இல்லம்மா, கைவிடவே மாட்டாரம்மா. இதுதான் இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. இதுதான். அப்ப என்ன சொல்றாரு, என் பிள்ளை, என் மகனே, என் மகளை, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும், எத்தனை பேர் மறந்து போனாலும், என் கரம் உன்னோடு கூட உறுதியா இருக்கணும் அப்பா வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நம்புறவங்க கையை தட்டி, அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா.
கேஸ் விலை உயர்ந்தாலும் சரி, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லாம போனாலும் சரி, ஈரான், ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் கொடி கட்டி பறந்தாலும் சரி, உலகமே பாதித்தாலும் சரி, என் பிள்ளையாகி உன்னோடு கூட என் கரம் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரே. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுப்போமா? ஆமென். That is the first blessing. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதான முதல் ஆசீர்வாதம். அப்பா என்னை கைவிடவே மாட்டார். மருத்துவர் என்னை கைவிடலாம், வக்கீல் என்னை கைவிடலாம், இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனை கைவிட்டுடலாம், நம்ம என் உறவுகள்லாம் என்னை கைவிடலாம். ஆனால் நான் தடித்து நின்னாலும் என் கூட ஒரு கரம் இருக்கிறது. அது சகலத்தை செய்ய வல்லமுள்ள கரம், அது உருவாக்குற கரம், அது மகிமையான கரம், தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், சுமக்கிற கரம். ஹல்லேலூயா. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. அப்புறம் நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இன்னும் ஒரு முறை, ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்டதெல்லாம், ஓ ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். ஆமென். எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. எவ்வளோ பலவீனம் வந்தாலும், எவ்வளோ அவமானம் வந்தாலும், ஒரு கர்த்தரின் கரம் என் மேல இருக்கிறது. இது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. யாருன்னா தெரியுதா? அனிதா மேல இருக்கிற கை யாருன்னா தெரியுதா? ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். இவங்க பார்க்கறதுக்கு ஏதோ பலவீனமாக தான் இருக்கிறாங்க, இவங்க பார்க்கறதுக்கு நோஞ்சானா தெரியுறாங்க, நிறைய அவமானத்தோடு கூட தான் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க மேலே ஒரு தேவ கரம் இருக்கிறது. அல்லேலூயா. மக்கள் பார்க்குறாங்க, இந்த வீடு இப்போ இன்னைக்கு துக்க வீடாக மாறிடுவோமா? துக்க வீடாக மாறல. சீரியல் செட்லாம் எரிது, பாட்டு போடப்படுது, வாழை மரம் கட்டப்படுது, எல்லாம் பஸ் பிடிச்சி வேன் பிடிச்சி வராங்க, ஒரே மங்களகரமான கீதம்லாம் ஒலிக்குது. அல்லேலூயா. மனவாழ்வு புவி வாழ்வினில் எப்படிப்பா அந்த கல்யாணம் எப்போ போனாங்க, எப்போ பொண்ணு வீடு பார்த்தாங்க, எப்போ புள்ளு வீடு பார்த்தாங்க, எப்போ நிச்சயம் முடிஞ்சது, அதுக்குள்ள கல்யாணம் அல்லவா? எப்படி அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. கை தட்ட வேண்டாமா? எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா எஸ்ரா எஸ்ரானா என் மேல எஸ்தர்னா. கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம். அந்த கரம் பரிசுத்தவான்களை விட்டு விலகிறதே இல்லையா? யார்கிட்ட விலகாதுமா? நம்ம பரிசுத்தமா நம்ம நிக்கிறோம்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம். கேஸ் சிலிண்டரே இல்லைனாலும் கேஸ் எரிஞ்சிட்டே இருக்கோம்மா. ஏன்னா சாரிபாத் ஊர் விதவை வீட்டில் இருந்த கரம், எலியா மேல இருந்த கரம், அந்த பானை மேல இருந்த கரம், அந்த எண்ணெய் சட்டி மேல இருந்த கரம், ஏன் சிலிண்டர் மேலேயும் கர்த்தர் வைப்பாரு. அல்லேலூயா. பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் காலி ஆவதில்லை, பெட்ரோல் வந்துட்டே இருக்கும். கையை தட்ட. விசுவாசம் இல்லைங்க உங்களுக்கு எல்லாம், விசுவாசம் இல்லை. அன்னைக்கு வேதம் சொல்லுது, அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறல. அப்பாவுடைய கரம் எலியா மேல இருந்த பொழுது அந்த வீட்டில் எப்படி குறைவே இல்லையோ, இன்னைக்கும் அப்பா கரம் என் மேல நம்புறவங்க தாராளமா விசுவாசிக்கலாம். என் வாழ்க்கையில குறைவுகள் வராது.
என் உறவுகள் கை எனக்கு நேரம் நீட்டாத பொழுது, என் அப்பா அம்மா கை எனக்கு நேரம் நீட்டப்படாத பொழுது, அப்பா கரம், தேவ கரம் எனக்கு நேராக நீட்டினதே, கொடுத்ததே, தாங்கினதே, ஏந்தினதே, சுமந்ததே. ஷபம தரதரா லிக்கரியந்த ராக்கதனமா. ஹalleluya. 10 வயது 11 வயது இருக்குங்க. 10 வயசு 11 வயசு இருக்கும். திரிசூல மலை, பல்லவரம் பக்கத்துல, மீனம்பக்கம் பக்கத்துல, அந்த மலையில ஜெபிப்பதற்காக ஒரு குழுவோடு கூட நான் சென்றிருக்கிறேன். பிரியமானவர்களை எதிர்பாராத விதமாக தள்ளினாங்களா, நானே விழுந்தனான்னு தெரியல. ஆனா மலை மேல இருந்து விழுந்துட்டேன். என்னென்னமோ பண்றாங்க, எனக்கு தெரியல, சொல்லிதான் கேள்விப்படுறேன். என்ன பண்றாங்களாம், துணி கந்தையை கொளுத்தி அந்த அந்த புகையை மூக்குல விடுறாங்களாம், தலையில ஏதோ வைக்கிறாங்களாம், அந்த சாம்பல் எடுத்து ஏதோ பூசுறாங்க, என்னென்னமோ சோடா கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க பைக்ல ஸ்ட்ரைட்டா வந்துருக்குறாங்க மேம் ப்ரேயருக்கு. எங்களை பிள்ளைங்களாம் பைக்கில் போடுறதுலாம் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லை. பிள்ளைங்களோடு கூட ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு. அப்பா அம்மா வர்றாங்க. வந்த உடனே கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, தூக்கி சுயநினைவே இல்லை, ஏன்னா மலையிலேருந்து கீழே விழும்போது தலை சரியான அடி. ஒரு 2-3 கல் பொத்து இருக்கு தலையில, உள்ள போயிட்டு சின்ன சில கல்லெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால ஃபுல்லி கான்சியஸே இல்லை, அன்கான்சியஸா இருக்கிறேன். என்ன பண்ணாங்க, தூக்கி அப்பாக்கும் அம்மாவுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. தம்பியை தூக்கி முன்னாடி பெட்ரோல் டேங்க் மேலே உட்கார வச்சாச்சு. அப்பா புல்லட்டை அப்படியே ஓட்டுறாரு. உடனே எங்கள் அம்மாட்ட கேட்குறாரு, இதெல்லாம் சொல்லி தான் கேள்வி. என்ன, அம்மா பேர் கிரேஸ் அப்படியே பீச்சுக்கு போயிடலாமா, ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ எங்கே போகலாம், பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் பிள்ளைங்களுக்குலாம் சுண்டக்கட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது எனக்கு தான் கான்சியஸே இல்லையே, சுயநினைவே இல்லையே. அங்கேருந்து விழுந்த ஆள் இல்லை நான். பிரிமான அப்படியே இப்படி கீழே போகிறேன். கீழே போன உடனே அம்மா நறுக்குன்னு ஒரு கொட்டு. அம்மா நறுக்குன்னு, எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிற, தூங்குறிய எழுந்துன்னு சொல்லி ஒரு கொட்டு. உடனே இந்த பக்கம் நறுக்குன்னு ஒரு கொட்டு. அம்மா கொட்டிக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்கே தான் அடிபட்டுருக்குது. சில பேர் என்ன பண்ண, வெந்த புண்ணிலேயே வேல் பாய்ச்சினே இருப்பாங்க. வேலு எரிய நெருப்புல. அவங்களுக்கெல்லாம் ஈரான்ல போர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க கிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். அள்ளி ஊத்துவாங்க. எதை ஊத்துவாங்கம்மா, கொட்டுவாங்கம்மா, எரிப்பாங்கம்மா, குத்துவாங்கம்மா. அம்மாக்கு என்னன்னா, எதுக்கா சின்ன பையன் முடிச்சுன்னு அழகா விளையாண்டு வரான், ஆனா இவன் ஏன் பெரிய பையன் இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அம்மா சொல்ல, ஏங்க இவன் என்னென்னு தெரியல, தூங்கி கொஞ்சம் பைக்கை நிறுத்துங்க, இவனுக்கு என்ன வாங்கி டீக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகலாம் அப்படி சொன்னே. ஃபுல்லாக சரிஞ்சாச்சு. சரிஞ்ச உடனே என் தம்பி சொல்கிறானா, அம்மா இது போல் செல்வினே அங்கேருந்து வரும்பொழுது கீழே விழுந்த உடனே தள்ள அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, மூக்கில் ரத்தம் வருது, ரத்தம் வந்தது, அதெல்லாம் தொடச்சாங்கம்மா. அதுக்கப்புறமா ஏதோ துணி கந்தெல்லாம் கொளுத்தி அவன் மூக்கில் அந்த அந்த புகையெல்லாம் சுவாசிக்க பண்ணாங்க, இருமுனா, ஆனால் கூட கண்ணை திறக்கலம்மா. அப்போதான் ஞாபகம் வருது அம்மாவுக்கு, ஆமாம் நம்ம வரும்பொழுது பிள்ளை தூக்கி என்ன பண்ணாங்க, தூக்கி உட்கார வச்சாங்கல்ல, நம்ம இன்னும் எது கூட கவனிக்கவே இல்லையே. அப்புறம் ஸ்ட்ரைட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அது வரைக்கும் எதுவுமே தெரியல பாருங்க அப்பா அம்மாவுக்கு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அப்பா சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன். இந்த உலகத்தில் நம்ம தாய் தகப்பனுடைய பாசம் இல்லாமல் போகலாம், அரவணைப்பு இல்லாமல் போகலாம், அன்பு இல்லாமல் போகலாம், கவனிப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு தெரியும் என் மேலே ஆண்டோடைய கரம் இருந்தது. பிரியமான ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு சின்ன ட்ரீட்மெண்ட்டு தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தை வித்தின் 10 மினிட்ஸில் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அவங்க காலை தூக்க சொன்னால் காலை தூக்குறேன், கையை தூக்குறதுக்கு சொன்னால் கை தூக்குறேன், கண்ணை மூட சொல்கிறாங்க கண்ணை மூட திறக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி பாலெல்லாம் கொடுத்தாங்க, கிளியர் ஆயிடுச்சு. என்னென்ன தேவ மக்கள், பெரிய கதையை நான் போக விரும்பல. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சாட்சியோட ஃபுல்லி பர்ஃபெக்டாக கர்த்தர் ஆரோக்கியமாக நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, கேட்டதெல்லாம் மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம், குஷ்டரோகிய தொட்டு சுகம், நிமிரக்கூடா பூனியை அன்று நிமிரக்கூடா
அப்படி வந்து சரியாயிருச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நானே பஸ்ஸை பிடிச்சி எந்த மலையிலேருந்து கீழே விழுந்தனோ, பிசாசு எந்த மலையிலேருந்து தள்ளி என்னை அடக்காரனை பண்ண நினைச்சானோ, அதே மலையில கர்த்தரை ஆராதிப்பதற்கு அநேக முறை தனியா போய் 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 ஜெபிச்சேன் பாருங்க. கர்த்தருடைய கரை என் மேல வல்லமையாய் வந்து அமர்ந்து அந்த மலையில தான் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு சிலர் லைஃப்ல ஒரு சில இடத்த லைஃப்ல மறக்கவே முடியாது. என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு இடம் உண்டுன்னா அந்த திரிசூல மலை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அனைன்டிங் நான் பெற்ற இடம், அபிஷேகிக்கப்பட்ட இடம், தேவ வல்லமை பார்த்த இடம், அப்பாவின் கரம் என் மேல் வந்து அமர்ந்த இடம் அந்த திரிசூல மலை தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அந்த இடத்தை கத்த அடையாளமா மாத்திருவாரு. கையை தட்டி ஆமென். எந்த இடம் உன்னை அவமானப்படுத்துச்சோ அந்த இடத்துக்கு அடையாளமே நீதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம், ஒரு அடையாளம், அடையாளமா மாத்திருவார் நம்மள. அட்ரஸ் இல்லாம மாத்திரம் பாரு அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் உன்னை அடையாளமா என்ன சொல்லுவாங்களா, இப்போ ஏதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து சொல்லுவாங்களே லேண்ட்மார்க். என்ன மார்க்கு? உனக்கு படிப்புல சுத்தமா மார்க்கே வரல, உனக்கு ஆல் அட்ரஸே நீ காணாம போயிடுவிடா, உருப்படவே மாட்டேன் சொல்றாங்களா? உன்னதான் அந்த இடத்துக்கு லேண்ட்மார்க்கை கத்த வைக்க போறார். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸிங். ஏன்னா நிறைய பேர் தெரியாது எப்படி இந்த லைஃப் இவங்களுக்கு அமைஞ்சதுன்னா, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு பரிசுத்தத்திற்கான ஒரு வாஞ்சை, பரிசுத்தத்தின் மேல ஒரு வாஞ்சை. 4 பேர் அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு உயர்வுக்கு காரணம். மற்றவங்க பேசலாம், ஆனா நான் அப்படி பேச போறது இல்லை. மற்றவங்க எல்லாம் அதான் கண்டதையும் பார்க்கலாம், நான் பார்க்க போறது இல்லை. அப்படி என்னைக்கும் நினைச்சதுக்கு இன்னைக்கு நீங்க வாழ்ந்துக்கிறீங்க. புரியல புரியல. என்னைக்கும் நினைச்சதுக்கு இன்னைக்கு சாப்பாடு, என்னைக்கும் நினைச்சதுக்கு இன்னைக்கு இந்த உடை. நான் சொல்லுவேன், இந்த பரிசுத்தம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில லைஃப் லாங் அப்படியே பரிசுத்தம் மட்டும் வளரும்மா. பரிசுத்தம் பண்ணோம் வளரும். ஆமா, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்கும் பரிசுத்த வளர்ச்சிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் நம்ம சபையில் இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோன்றது விஷயம் இல்லம்மா. எந்த அளவுக்கு பரிசுத்தம் இவங்க வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறது அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். எந்த அளவுக்கு பரிசுத்தம் இந்த பிள்ளை வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, இந்த தம்பி வாழ்க்கையில பரிசுத்தம் எவ்வளவு வளர்ந்துருக்குது, அந்த அம்மா லைஃப்ல எவ்வளவு அளவுக்கு பரிசுத்தம் வளர்ந்துருக்குது, அதுதான் பார்க்கிறார் கர்த்தர். பிறகு வருகிறேன். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதலாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குதா? முதல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்றது இல்ல. நிறைய பேர் எழுதாத ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கொண்டுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எழுதுகிற மாணவர்கள் தான் கர்த்தருக்கு வேணும். ப்ரொஃபசர் சபையில தேவையில்லை. ப்ரொஃபஸர் வேணாம், லெக்சரர் வேணாம், டீச்சர்லாம் வேணாம். அப்பா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸை தான் எதிர்பார்க்கிறாரு. பேனாவோடு கூட பேப்பரோடு கூட எழுதுவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ வேத புத்தகத்தை திருப்பி 97ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். Psalm chapter 97 verse 10, 97:10. கர்த்தர் அன்பு கூறுகிறவர்களே, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை, அப்போ பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை என்ன பண்றாருமா? காப்பாற்றுகிற. ஆத்துமா காக்கப்படுகிறது. என் கூட சேர்ந்து வலதுகரத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் எழுதுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள், ஆத்துமா கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆத்துமா தான் இப்ப மைக்க பிடிச்சுனுக்குது, ஆத்துமா தான் இப்ப நிக்குது. நீங்க பாக்குறீங்களே, இந்த உருவத்தை பாக்குறீங்களே, இது பேசுதுன்னா எது இருந்து பேசுதுங்க? உள்ள இருந்து ஆத்துமா தான் பேசுது, ஆத்துமா தான் கையை பிடிக்குது. இப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க, ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு அவன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நல்ல காம்ப்ளான் தான் காரணம், பூஸ்ட் தான் காரணம், சாப்பிடுற சாப்பாடு தான். இந்த ஆத்துமா ஜஸ்ட் 1 minute அப்படி வெளியே போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சரீரம் பொத்துன்னு விழுந்துடும். உள்ள இருக்கிற ஆத்துமா, இதை தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க, ஆத்துமான்னு பைபிள் சொல்லுது. ஆத்துமா மட்டும் கொஞ்சம் அப்படி வெளியே போச்சுன்னா ஒரே 60 செகண்ட்ஸுங்க, 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி ஒரு 60 செகண்ட் இந்த ஆத்துமா இந்த உடலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா இந்த உடல் என்ன ஆயிடுங்க? நூடுல்ஸ் மாதிரி அவ்வளோதான் போயிடும். இவன் ஸ்டெடியாக நிற்குதுன்னா காரணம் என்ன? உள்ளகிற ஆத்துமா தான், ஆத்துமா தான் விஷயமே. வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு
மரண பயத்தோடு நீங்க சபையில் உட்காந்துக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஏதோ ஒரு பலவீனத்து நிமித்தமா, ஏதோ ஒரு செய்வினைகள், பில்லி சுண்ணியம், இப்படிப்பட்ட காரியத்து நிமித்தமா சிலருக்கு பயம். பிரியமானவர், சரீர பலவீனத்து நிமித்தமா பயம். வயது மூப்பானதுனால வயசாயிருச்சு பாஸ்டர், எப்போ எது ஒன்றாலும் நடக்கலாம் பாஸ்டர் அப்படின்ற ஒரு பயம். ஏதோ ஒரு பயம், மரண பயத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு அப்பா எனக்கு தெளிவாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். என்ன தெரியுமாம்மா? ஆத்துமாவை, பரிசுத்தவானுடைய ஆத்துமா அவ்வளோ சீக்கிரம் உடலை விட்டு போகாதபடி ஆத்துமாவை நான் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லிடுங்களேன், கையை தட்டி ஆமென். பிரஷர் 200 இல்ல 250 போனாலும் சரி, 400 போனாலும் சரி, அப்படியே கர்த்தர் ஆத்துமாவை காக்க வல்லவரா இருக்கிறார். பிரஷர் ஒரு பக்கம் ஏறணும். பிரஷர் ஏறுறது ரொம்ப நல்லது தெரியுமா உங்களுக்கு? பிரஷர் ஏறுறது, பாஸ்டர் என்னங்க பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, பிரஷர் நல்லா ஏறுச்சுன்னா நீங்க நல்ல ஃபோர்ஸா வேலை பார்ப்பீங்க. ரத்தம் கிட்டு சூடு ரத்தம், நீங்க இளமையா அப்படின்னு அர்த்தம் பா. ரத்தம், அதான் ரத்தம் வேகமா ஓடுதுன்னா சொல்லுவாங்க இளம் ரத்தம். என்ன ரத்தம்? பிரஷர். இனிமே பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க நினைச்சிடுங்க, கர்த்தர் என்னை இளமையாக மாற்றி கொண்டிருக்கிறார். கையை தட்ட மாட்டேன், எல்லாம் பாசிட்டிவா எடுங்க. எமிமா இளமை, அல்லேலூயா, இளமை அப்படின்னு பாடுறான்ல. நான் சொல்வேன், யாருக்கு பிரஷர் இருக்குதோ கர்த்தர் உன் வயதை வாழ வயதை போல கர்த்தர் மாற்றி கழுகுக்கு சமானமாய் உன் வயது. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநேசன் கவலை வேண்டாம், பிரஷரை பத்தியும் கவலை வேண்டாம், சுகரை பத்தியும் கவலை வேண்டாம், எதை பத்தியும் ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன். கை தட்டினா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க பொம்மை மாதிரி பாக்குறீங்க. யெகோவா தேவன் இதுவரை நடத்தின எபினேசர் உண்டு, இனியும் இனியும் எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். 40 வயசாயிருச்சு. மோசே எங்க போயிட்டாரு? எங்க போனாரோ? எனக்கு ஒரு சில பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, எங்க போய் பாஸ்டர் தேடுறாரு போகுது அப்படின்ட்டு. மீதியான் தேசத்துக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாருங்க? இதோடு கூட சாப்டர் க்ளோஸ்டு. இதோடு கூட சாப்டர் க்ளோஸ். யாத்திராகமோ 2ஆம் அதிகாரத்தோட யாத்திராகம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில அதிகாரம் ஒரே அதிகாரம் இருக்கும் பைபிள்ல. பாத்துக்கிறீங்களா? எங்க டக்குன்னு யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அதிகாரம். அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. சரி, பழைய ஏற்பாட்டுல இல்லையா? சரி, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு புக்கு. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கு. 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரம். ரூத்தே, யோனா. அப்படி மாறிக்க வேண்டியது யாத்திராகமோ. எல்லாம் நினைச்சிட்டாங்க மோசஸே கதாநாயகனே க்ளோஸ், கதாநாயகனே அப்போ புக்கு இனிமே எழுத முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. நல்லா கவனிக்கணும். மீதியானுக்கு போனாலும் அவன் பரிசுத்தமானா இருக்கிறாம்மா. அவன் பரிசுத்தமானா இருந்ததுனால தேவ கர்மம் அவனோடு இருக்கிறது. அவன் ஆத்துமாவை கத்த காப்பாத்துறாரு. அல்லேலூயா. மொழியே தெரியாத இடத்துக்கு போனாலும் சரி, கலாச்சாரமே புரியாத இடத்துக்கு போனாலும் சரி, தேவ பிள்ளைகள் அதுலேயும் பரிசுத்தவான்கள் எங்க போனாலும் அவங்களை கத்த பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சத்தமா ஆமேன் போட்டுருங்க. மீதியான்ல 40 வருஷம் இருக்கிறாரா, உடனே இப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட வயசு மேக்சிமம் எவ்வளவுதான்? 80 தான். அதுக்கப்புறம் மீதியான்ல இஸ்ரேல்ல, அதாவது எகிப்துல இருக்கிற இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சாங்க? போனவன் அங்கேயே சமாதி ஆயிட்டான், போனவன் சமாதி ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இதோடு கூட அவன் பாவம் எத்தனை பிள்ளை பெற்றானு தெரியல, எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு தெரியல, அவங்க மாமியார் எப்படி எப்படின்னு தெரியல, அவங்க மாமனார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அவங்க உறவுகள் என்னன்னு தெரியல, போனோமா அவ்வளவுதான் சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 80 வருஷம் பொறுத்து ஆண்டவர் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. 80 வயசுல யாருன்னா கிடைக்குமா?
80 வயசுல நான் இன்டர்வியூ போறேங்க. ஓரேப் அந்த தேவ பர்வதமாகி ஓரேப்ல மோசஸ்க்கு இன்டர்வியூ நடக்குது. வயசு எவ்வளோங்க? வயசை பத்தி கவலைப்படாதீங்க. எத்தனை வயசு இருந்தாலும் இன்டர்வியூ நடக்கும், அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கத்த தரவால. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசு ஒரு மேட்ரே கிடையாது, வயசு ஒரு விஷயமே கிடையாது. ஆமா, எந்த வயதுலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 80 வயசுல அப்பாயின்மெண்ட் போட்ட பிறகு அந்த ஊரே பேசுது, அவங்க ஊரே பேசுது. 80 வயசு இந்த கிழவனுக்கு, 80 வயசு கிழவனுக்கு இது தேவையா? இதெல்லாம் வேணுமா? அந்த ஆளுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான் மனசுல ஆசை. ஆண்டவர் சொன்னா கூட இவர் என்ன சொல்லணும்? எனக்கு வயசு ஆயிடுச்சு ஆண்டவர், இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாதுப்பா. அதுவும் எகிப்துல இருந்து எது வரைக்கும் நடந்து போனோம்? கானான் வரைக்கும் போனோம். இதெல்லாம் சாத்தியமா? வேண்டான்னு சாவ போகிற வயசுல எதுக்கு இதெல்லாம்? சாக போற வயசுல செத்துருவான் அப்படின்ட்டு. ஆனா இந்த ரெண்டு கிழங்க போயிட்டு ரெண்டு கிழங்க யாருங்க? ஆரோனும். அந்த தாத்தாக்கு எவ்வளவு வயசு? 83. இந்த தாத்தாக்கு 80 வயசு தாத்தாவும் 83 வயசு தாத்தாவும் நடந்து போனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ரெண்டு தாத்தாவும் தடி வேற கையில என்ன இருக்குதுங்க? ரெண்டு தாத்தாவும் கையில தடி பிடிச்சின்னு போதுங்க, நாங்க லீட் பண்ண போறோம். உங்களே என்ன ஒரு ரேபிட்டோ பிடிச்சி ஒரு கேப் பிடிச்சி உங்களை அனுப்புறதுக்கு கரெக்டா நீங்க இருக்கிறீங்க உடம்பு. நீங்க ரெண்டு பேரும் எத்தனை லட்சம் மக்கள்? 20 லட்சம் மக்களை லீட் பண்ணி போறதுக்கு தடி பிடிக்கிற ஆளை கர்த்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாருங்க. அந்த பார்வோன் முன்னாடி போய் நிக்கிறாங்க ரெண்டு பேர் தாத்தா. பேச்செல்லாம் தளக்கு எப்படி இருக்கும்? 80 வயசு ஆட்கள் பேச எப்படி இருக்கும்? தாத்தாங்க வயசு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வாய்ஸ் இருக்கும், தடுமாறுது குரல்லாம். ஆனா செய்யறதுல பார்த்தா பயங்கரமான செயலா இருக்குது. அந்த பார்வன் பார்க்குறான், அண்ணே எதுக்காக வந்தீங்க? உடனே தடி தூக்கி போடான். போட்டோம் எது வருதுங்க? பாம்பு. என் தாத்தா வச்சுக்கிறாங்க. என்னவா மறியுதுங்க? தாத்தாங்க பயங்கரமான வேலைப்பாடெல்லாம் பண்ணுதுங்க. ஒன்றும் பண்ண முடியல, ரெண்டு தாத்தாவையும் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அடுத்து லீட் பண்ணி போகிறாங்க. பெரிய சம்பவம், குயிக்காக நான் வரேன் அப்படி லீட் பண்ணி போகிறாங்க. போனால் நினைக்கிறாங்க அந்த மோசே சீனை மலை மேலே போனார், 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அங்கேயே அவுட்டு. மோசே அங்கேயே அவுட்டு, அவ்வளோதான், இதுக்கு மேலாம் தேர முடியாது அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து ரெண்டு இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வருவாங்களே ஃபாரின்லேருந்து, அது போல் 2 சூட்கேஸ் பேர் எடுத்து வராரு. எதுங்க? எத்தனை வயசு? 80 வயசு ஆளு லக்கேஜ் மாதிரி 2 சூட்கேஸ் மாதிரி எடுத்து வராரு. என்னப்பா இது, செத்துருவான்னு பார்த்தா ஒண்ணுமே புரியலையே. 120 வயசு ஆயிடுச்சு. கண்ணு பார்த்தா கண்ணாடிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தெளிவாங்க. யாருப்பா அது? வா வா வா. எங்கங்க? பெரிய ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குடிசை. வா வா வா, வரோம். வயசை பார்த்தா 120. எத்தனை வயசுமா? இனிமே தேராது இந்த தாத்தா, தேராது, இனிமே செத்துரும். சாவே வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா பரிசுத்தனாகிய மோசே போட்டுது பைபிள்ல, பரிசுத்தவான். ஆரோன் பரிசுத்தவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி வரைக்கும் மோசஸுக்கு சாவே இல்லை. மோசஸே செத்த மாதிரியே பைபிளில் போடல, அவரை அடக்கம் பண்ண மாதிரியே இல்லை. பிரியமான தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை இன்னைக்கு சபைக்கு கத்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மரண பயத்தோடு கூட இருக்கிறியா? உன் ஆத்துமாவை நான் காக்க வல்லவராக இருக்கிறேன். அப்பா கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் நடந்த நேரங்களில், மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் நடந்த நேரங்களில், கோலும் தடியும் கொண்டு தேற்றினீரே, கோலும் தடியும் கொண்டு தேற்றினீரே, கொல்கோதா நாயகரே, கொல்கதா நாயகரே.
அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உமது கோலும் உங்க தடியும் என்ன ஏற்றோம். அல்லேலூயா. சரி, இப்போ ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ பரிசுத்தவான்களை கத்த ஒருபோதும், வெரி குட் வெரி குட். சரி, ரெண்டாவதா இந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை, இது என்ன பிரமாதம், நான் பாதி சொல்லிட்டா மிச்சத்தை என்ன பண்றீங்க, ஆனா நீங்க ரொம்ப கெத்தா பாக்குறீங்க. சொல்லிட்டு பாத்தீங்களா? இப்ப நீங்களே சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் பாத்தீங்களா? பாதி குறைஞ்சிச்சு சத்தம். கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருமா? ஒண்ணு. ரெண்டாவதா இன்னொரு வார்த்தை தெளிவா நீங்க போட்டுக்கலாம். ஜீவனை கத்த காப்பாற்றுவார். ஆத்துமாதமா ஜீவன், உயிர், அதுதான். அந்த உயிரை கத்த காப்பாற்றுவார். கையை உயர்த்தி இதுவரைக்கும் காப்பாற்றின கர்த்தருக்கு ஒரு தோத்திரம் பண்ணிடலாமா தேவ பிள்ளைகளே? நல்ல தோத்திரம் சொல்லுங்கம்மா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, என் ஏசையா, நன்றி ஐயா. கைத்தட்டி நன்றி ஐயா, என் ஏசையா. அம்மே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா. அப்பா என்ன ஜீவனோட வச்சிருக்கீங்களே உமக்கே நன்றி. அல்லேலூயா. இனிமேல் என்ன காப்பாத்துவீங்கப்பா, இனிமேல் நடத்துவீங்கப்பா. எத்தனை கொரோனா வந்தாலும் சரி, நம்மளாம் எத்தனையோ பார்த்தாச்சு நம்ம காலத்துல. நம்ம லைஃப் டைம்ல இது வரைக்கும் நம்ம பார்க்காத, நம்முடைய முன்னோர் பார்க்காத அநேக காரியங்களை நம்ம காலத்துல, நம்ம லைஃப் ஹிஸ்டரியில கர்த்தர் நிறையவே பார்க்க வச்சுட்டார். வரதாவையும் பார்த்தாச்சு, சுனாமியையும் பார்த்தாச்சு, கொரோனாவையும் பார்த்தாச்சு, அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூ பார்த்தாச்சு, வெள்ளம் பொல்லம் நீன்னு பிளட்டு பார்த்த, இங்கிலீஷ் சொல்ற வேற மாதிரி ஆயிருது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இனிமேலும் நம்மை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனிமேலும் இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். அப்பா உமக்கு நன்றி அப்பா. இனியும் உதவி செய்வார். வெளியே இருக்கிறவங்கலாம் நம்மள பைத்தியக்கார மாதிரி பார்ப்பான். எதுக்குடா டைம் காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவர் என்ன உதவி செய்வார், அவர் ஏதோ பாதுகாப்பார், அந்த இயேசுநாதர் ஏதோ எல்லாம் செய்யற மாதிரிலாம் பண்றீங்கன்னு. லூசு என்ன பிடிச்சதா உனக்கு? ஐயா எனக்கு லூசு பிடிக்கல ஐயா, எனக்கு சத்தியம் பிடித்திருக்கிறது, வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமான கர்த்தர் கைவிடவே மாட்டார். பரிசுத்தவனுடைய ஆத்துமா ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல 149 சங்கீதத்துல 9வது வசனம் என்ன சொல்லுது பார்த்திடலாமா? இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் வரல, அல்லேலூயா. கை உயரல, அல்லேலூயா. கம்பீரம் வரல, அல்லேலூயா. ஆராதனை முடிக்கும் போதுமா எல்லாம் பர்ஃபெக்ட்டா கிளியர்மா. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தரித்திரம் கிளியர் ஆயிடும், சாபம் கிளியர் ஆயிடும், பலவீனம் கிளியர் ஆயிடும். இப்ப சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த கணம் அவருடைய, அப்போ அந்த பரிசுத்தமான கர்த்தர் ஹானர் பண்றாருமா, கனப்படுத்துறாருமா. இனி நான் சொல்றத தீர்க்க தரிசனமா நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். விசுவாசிச்சீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க. வேலை செய்யற இடத்துல கர்த்தரை கனப்படுத்துவாரு, உறவுகள் மத்தியில் கர்த்தர் கனப்படுத்துவாரு, படிக்கிற இடத்துல கர்த்தர் கனப்படுத்துவாரு, உன் தெருவில் கர்த்தரை கனப்படுத்துவாரு, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தரை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறாரு. கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. கனப்படுத்துகிற தகப்பன், ஒரு மதிப்பு மரியாதை. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாராம். கர்த்தர் உன்னை எப்படிமா வைப்பாரு? கீர்த்தியும் வைப்பாரு. அல்லேலூயா. யார தெரியுமாம்மா? வசனம் சொல்லுது பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்குது வசனம். யார?
எங்க 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். யார? இப்படி சொல்லுங்க. பரிசுத்தமான கர்த்தர் கைவிட மாட்டார். இரண்டாவது பரிசுத்தவானுடைய ஆத்துமாவை. அடுத்து பரிசுத்தவானை. இப்ப சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 உங்களுக்கு நீங்களே கையை தட்டிடுங்க. உங்களுக்கு நீங்களே கை தட்டிடுங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கை நிலைப்படுத்துவாராக. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வளர்ந்துட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்க பரிசுத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்க வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்பா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவ்வளவுதான் ஜீசஸ். இதுக்கு மேலதான் ஓவரா என்னால போக முடியாது. ஓவரா போனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்துல நான் நின்னுக்கிறேன், இவ்வளவு பரிசுத்தம் போதும் அப்படி நின்னுட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க ஆசீர்வாதம். அவ்வளவுதான். அப்போ நம்ம லைஃப் லாங்கு பரிசுத்தமானது வளர்ந்து கொண்டே இருக்கணும், பெருகி கொண்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஆசீர்வாதத்தை வளரணும்னு சொல்லி அப்பா விரும்புறாரு. ஒரு வசனத்தை காட்டுட்டுமா உங்களுக்கு? இப்ப திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். இப்படிப்பட்ட வாக்குதத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் அசுத்தங்கள் மாசு கரைகள் நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதல் தெய்வ பயத்தோட. அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன போட்டிருக்குதுமா? பூரணப்படுத்த கடவோம். சொல்லுங்க பாப்போம். அதிகமாக்க கடவோம். அதை நிறைவுபடுத்துவோம். அந்த அளவை அதிகமாக்குவோம். பரிசுத்தம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட வேண்டாம். பரிசுத்தம் குறைஞ்சும் போயிட வேண்டாம். பரிசுத்தம் இல்லாம போயிட வேண்டாம். பரிசுத்தம் உன் லைஃப்ல பூரணமாகட்டும். எப்படி? பூரணம் அதிகமாகணுமா? ஏமா? ஏன் பூரணமாகணும்? ஏஞ்சலு ஏன் பூரணமாகணும்? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் இருக்குதா? வாக்கு தத்தங்கள் அப்படி இருக்கா? சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையா பன்மையா? பன்மை. அப்ப வாக்கு தத்தங்கள் நிறைய. so many God's promise இல்ல, நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது. அப்பா சொல்றாரு, இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறணும்னா உன் வாழ்க்கையில பரிசுத்தம் பூரணப்பட்டாதான் சாத்தியம். நீ நிறைய பேரு வாக்கு தத்தம் வந்துருச்சு அப்ப நிறைவேற்றுவார் நம்புறாங்க. ஆனா நடக்க மாட்டேங்குது. வாக்குதத்தம் கிடைச்சாலும், வாக்குதத்தத்தை ஒட்டி வச்சாலும், வாக்குதத்தத்தை மனப்பாடம் பண்ணாலும் வாக்குதத்தம் பலிக்க மாட்டேங்குதே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் பூரணமாகல, பரிசுத்தத்துல வளர்ச்சி இல்ல, பரிசுத்தத்துல ஒரு நிறைவு இல்ல. தட் இஸ் a reason. அதான் காரணம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? கற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாகணும்னா, இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகணும்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் காண்பிச்சு கொடுத்துறேன். ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தியாசத்தை, வேற்றுமையை பகுத்தறிகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வாழ்க்கை வாழ வித்தியாசமும் வேற்றுமையையும் பகுத்தறிகிற கிறிஸ்தவனாக நான் இருக்க வேண்டும். வித்தியாசத்தை பார்க்கணும், வேற்றுமையை பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். எது கரெக்ட், எது தவறு, எது சரி, எது அசுத்தம், எது அசுத்தம் இல்ல. இன்னைக்கு எல்லாம் மிங்கிள்ட் ஆயிருச்சுமா, எல்லாமே கலந்து இருக்குது பாஸ்டர். அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுலாம் போக முடியாது பாஸ்டர். கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் ஆத்துலயும் ஒரு கால் வச்சுக்கணும். ஆறு என்பது சுத்தமா இருக்கும். ஏன்னா ஆறுல தண்ணி ஓடிட்டே இருக்கும். அதனால தான் அது பேர் ஆறு. ஆற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க. ஆறுல ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அழுக்கானது, அந்த கலங்கள் அல்லது குப்பைகள் அந்த இடத்துல என்ன பண்ணாது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆத்து தண்ணி அப்படியே கையில மொந்து குடிக்கலாம். ஆற்று தண்ணி ஓடுதுல, அதுல தண்ணி என்ன பண்ண, அள்ளி அப்படியே குடிக்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது.
ஆனா ஒரு இடத்துல ஒரு குளத்துலயோ ஏதோ இடத்துல தண்ணி அப்படி தேங்கியே இருக்குது அப்படி சொன்னா அதை எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்ப பார்த்து அதெல்லாம் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கணும். ஆனா ஓடுற தண்ணி ஆற்று தண்ணியில ரொம்ப சுத்தமா இருக்கும், பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. என் அன்பான தேவ மக்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல சத்தியமாகிய ஆற்றில, நீதி என்கிற ஆற்றில, பரிசுத்தம் என்ற ஆற்றில, ஆராதனை என்ற ஆற்றில ஒரு காலை வச்சிருக்கிறோம். இன்னொரு காலை எங்க வச்சிருக்கிறோம் சொல்லுங்க? சேத்துல வச்சிருக்கிறோம். சேத்துல வச்சா என்ன புண்ணு வரும்? அதுதான் வந்துட்டு இப்ப நிறைய பேருக்கு சேத்து புண்ணு தான் வந்துட்டு என்ன பண்ணுதுங்க? அரிச்சனுங்க. அண்ணன் சொல்றாரு, எது ஆறு எது சேரு, முதல்ல அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுப்பா, அதை முதல்ல கண்டுபிடிப்பா. பாஸ்டர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எது ஆறு எது சேருன்னு தெரியாதா? எது நீதி எது நியாயம் தெரியாதா? பாஸ்டர் எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நல்லா புரியும். ஆனாலும் நாங்க ரெண்டுத்திலையும் தான் இருப்போம், ரெண்டுத்தையும் அனுபவிப்போம், இரண்டுலையும் நாங்க டைமை நாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம், ரெண்டுத்திலையும் நாங்க ஜாலியா என்டர்டெயின் பண்ணுவோம் சொன்னா வாக்குதத்தங்கள் முதலாவது தடைப்படமா? அந்த வாக்குதத்தம் பாருங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டுமா? ஒரு வாக்குதத்தம் நிறைய இருக்குது, பைபிள் ஃபுல்லா வாக்குதத்தம் தான். ஆனா ஒரு வாக்குதத்தம் பாருங்க, திரும்ப வாசிங்கம்மா. இப்படிப்பட்ட, இந்த வார்த்தை சொல்லு பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது இப்படிப்பட்ட வாக்குதத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரொம்ப கிளியரா ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லு. எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்க எனக்கு குமாரரும். எப்ப நம்ம மாம்சத்திலையும், அடுத்த வசனம் போட்டுருணும், 7ஆம் அதிகாரத்து முதல் வசனத்துல, உங்கள் மாம்சத்திலையும் உங்கள் ஆவிலையும் இருக்கிறதான சகல அசுசி அசுத்தங்கள் அருவருப்புகளை நீக்கினாதான், உங்களை சுத்திகரித்து கொண்டாதான், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதான் வாக்குத்தத்தமே பலிக்கும். பரிசுத்தவான்களை அவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆத்துமாவை ஜீவனை கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். மூன்றாவதா கனப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம பரிசுத்தவானா இருப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கையை மேல ஊத்தி அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, கையை அசைச்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாக்குத்தத்தங்கள் அப்படியே லாக் ஆகி இருக்குது, வாக்குத்தத்தங்கள் அப்படியே பிளாக் ஆகி இருக்குது, வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது, வாக்குத்தத்தங்கள் தடைப்பட்டிருக்குதுப்பா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குதுமா. நீ சபைக்கு வர, நீ ஆராதிக்கிற, ஊழியம் செய்யற, கர்த்தருக்காக கொடுக்கிற, கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிற, ஆனாலும் பரிசுத்தம் தட்டுப்பாடு இருக்கிறதுனால, பரிசுத்தத்தில் குறைவு இருப்பதுனால நீ சபையிலையும் கர்த்தரை ஆராதிக்கிற, ஆனால் விருந்து நிகழ்ச்சியில போய் அங்க சினிமா பாடல்களையும் ரசித்து கொண்டிருக்கிற, யூடியூப்ல பல காரியங்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற. வசனம் சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகத்துல, மன்னிக்கணும் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. லிசன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத. ஒருத்தன் அவிசுவாசியா இருக்கிறான், ஒருத்தன் கர்த்தருக்குரிய அறிவே இல்லாம இருக்கிறான், ஒருத்தன் கர்த்தருக்கு கேட்ட ஒரு பயம் இல்லை, கர்த்தரை போங்க, என் லைஃப் நான் என்ஜாய் பண்ணணுங்க, நான் குடிக்கணும், நான் சிகரெட் பிடிக்கணும், நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நான் விபச்சாரம் செய்யாம என்னால இருக்க முடியும், கஞ்சா அடிக்காம இருக்க முடியாது அப்படிலாம் சொல்றான். அவன் கூட சேர்ந்து விருது நிகழ்ச்சியில கூட சாப்பிடுறான். வேதம் சொல்லுது, அவன் கூட சேராத, பிணைக்கப்படாதன்னா அவன் கூட சேராத. அவன் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வச்சு சோறு போடுவான், ஆடு வெட்டி பிரியாணி போடுவான், அவன் கூட உட்கார்ந்துக்கிட்டு பீஸ் எடுத்துன்னு வாங்கன்னு கேட்க கூடாது. அவன் கூட நீ அங்க போனதே தப்பு.
பாஸ்டர் கூப்பிடுறான்ல பாஸ்டர், ரம்ஜானுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிறான், கூப்பிட்டுக்கிறான் பாஸ்டர். ரம்ஜானுக்கு என்ன விருந்து? மட்டன் பிரியாணி. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்டர் சொல்லிட்டுக்கிறான் பாஸ்டர் இப்பவே. அப்பா சொல்றாரு, பிணைக்கப்படாதிருப்பாயாக, ஏன்னா உன் பரிசுத்தம் குறைஞ்சு போயிடும். பாஸ்டர் மும்தாஜ் பார்க்க அழகாகிறா பாஸ்டர். கண்டதும் காதல் மும்தாஜ். இவர் பேரு ஜானி ஜான்சன். இதான் நம்ம சபையில் இல்லாத பேர். என்ன பேருங்க? ஜானி ஜான்சன். ஜானி ஜான்சன் யாரை பார்க்குறாருங்க? மும்தாஜை பார்த்துட்டாரு. மும்தாஜை பார்த்தோன்னே, பாஸ்டர் ஆண்டுக்குள்ள நடத்தணுன்ற ஒரு தாகத்தோடு நான் இருக்கிறேன். யாருங்க? மும்தாஜ். கும்தாஜ் ஆகிட்டோம். ஆமா, உன்னை பிளாட் ஆக்கிட்டான். பாஸ்டர் பார்வதி கூட ஒரு பார்வை பாஸ்டர். பார்வதி கூட அந்நிய நுகத்துல கடவுளுக்கும் சத்தியத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அங்க போய் என்ன பண்ணாத, இணைக்கப்படாத. வேண்டாம், தேவையில்லை. அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. வாழ்க்கையே வரல விட பரவாயில்லப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, தூக்கி போடு சொல்லி காரி துப்பு. ஏன்னா கர்த்தர் துப்புறதுக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணிடணும்? அவர் துப்புனா கஷ்டம், அவர் துப்புனா வெள்ளை மாதிரி வரும். ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அவர் மட்டும் அப்படியே இழுத்து துப்புனா வச்சுங்க, வெள்ளம் புரண்டு வரும். அதனால அவர் துப்புறதுக்கு முன்னாடி நீ மும்தாஜ் நாயிரு, நீ பார்வதி நாயிரு, இயேசுவின் நாமத்துல. எனக்கு வேண்டாம். ஏன்னா வசனம் சொல்லுது வித்தியாசத்தை பார்க்கணுமா. என்ன பார்க்கணுமாமா? வித்தியாசத்தை பாரு. எது இது சரியா, இது சரியில்லையா, கரெக்டா பாரு. அப்ப பாஸ்டர் பார்த்து செய்யலாமா பாஸ்டர்? பார்த்து உன்னை நறுக்கு கொட்டுவார் ஆண்டவர். கர்த்தர் எனக்காக யாவையும், என் டியூட்டி அது. நீ பாரு வேலையை பார்த்து போயினே இரு. எது எப்போ அதன் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியா அவர் செய்வாரு. அவர் வேலையில போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கைய வைக்க கூடாது. அவர் வேலையில மூக்க நுழைக்க கூடாது. அப்புறம் மூக்க அடைச்சிட்டு வந்தா கஷ்டம் தான் வரும். அப்புறம் வேது பிடி கூட்டுவார் ஆண்டவர். தும்முவ இருமுவ தேவையில்லை. தொடர்ந்து வாசிங்க. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்போ இடம் விட்டு இடம் மாறி அந்த அந்த தெய்வ வணக்கத்துக்கும் இந்த தெய்வ வணக்கத்துக்கும் சம்பந்தம். சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதான் பாஸ்டர். நீங்க செருப்பு கடையில் போயிட்டு எல்லாம் ஒண்ணுதான், ஒரு செருப்பு தூக்கி வாங்குங்களேன். செருப்பு கடையில் போயிட்டு அதுக்கு பேரும் செப்பல் தான் பாஸ்டர், அதுக்கு பேரும் ஷூ தான் பாஸ்டர். செட் ஆகணும்மா, அப்படி கேட்டதும்மா. வேதம் சொல்லுது எரேமியா 10:10, கர்த்தரோ மெய்யான தேவன். கர்த்தரோ மாறி போவாத, எல்லாம் ஒண்ணுலாம் சொல்லாத. தலை சொல்ல நான் தத்துவ மேதை. என்ன தத்துவ மேதை? இது வந்து எல்லாம் செருப்பு தூக்கி வருது. ஒரு அம்மா அவசரத்துல செருப்பை மாத்தி போட்டு போயிடுச்சு. மாத்தி போடுறது எப்படிங்க? ஒரு செருப்பு மட்டும், வலது பக்க செப்பல் மட்டும் அந்த அம்மா செப்பல் பார்த்து எடுத்து பாருங்க, அது இன்னொருத்தர செருப்புங்க. பார்த்து எடுத்தத லெஃப்ட்லயும் அவசரத்தை வந்த போன இதையும் மாட்டின்னு பண்ணிச்சுங்க. இந்த செருப்பையும் போட்டுக்கிச்சு. இதுல என்னன்னா முக்கியமா ஒருத்தர் செருப்பு எடுத்து போனாங்க, ஜென்ஸ் செப்பலுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படி நடக்குமா பாஸ்டர்? உண்மையாங்க நடந்தது நம்ம சபை தான். நான் வேற எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்? இங்க. அதனாலே இந்த அதிகால ஜபத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மாலையில் விழிப்போட வந்து, இந்த வருஷம் செப்பல் பிரச்சனையே வரல பாருங்க. இந்த வருஷம் செப்பல் 40 நாள் முடியுதுமா, செப்பல் பிரச்சனை வரல. ஏன்னா தெளிவா இருந்தாங்க எல்லாருமே. அப்போ செப்பல் காணாம போனா யார்தான் எடுத்துன்னு போனதுங்க? நம்ம ஆளுங்க தான். நம்ம நினைச்சுக்கிறோம் யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க. யாரும் வாட்ச் பண்ணல. இதுங்க வாட்சை பார்க்காம இங்க போறதுனால தான் வசந்தக்கு போயிடுவோம்.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சம்பந்தமே இல்லைன்னா அது வேண்டாம் சொல்லிடணும்பா. செல்போன்ல பார்த்துதாங்கிறியா, இது அநீதின்னு தெரியுதா, இது இருளும் தெரியுதா, தூக்கி போடு. இருட்டில் கொண்டு இருட்டை பார்க்காத. இருட்டில் அமர்ந்து கொண்டு என் லைட் அணைச்சிட்ட பிறகு, என் லைட்லாம் ஆஃப் ஆயிட்ட பிறகு எதை பார்த்துக்கிறோம்? இருட்டு. இருப்பதும் இருட்டு, பார்ப்பதும். உருப்படுவோமா? உருப்படுவோமா? 15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். நம்மளாம் ரெண்டுமே சேர்ந்த கலவையா இருக்கிறோமே. ஒரு பக்கம் கிறிஸ்து வெளிப்படுகிறார், ஒரு பக்கம் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்படி தேவ தூதர்கள் மாதிரி. எப்படி அடே சகோதரர்கள், அப்படி தேவதைகள். எப்படி? உண்மையா சொல்ல, தேவதைகள். ஆமா, நீங்க சொல்ல பக்கத்துல நீங்க ஒரு தேவதை. அனிதா உண்மையை பார்த்து சொல்லிட்டு பேக் உள்ள பார்த்து எது பேசுற? சகோதரர்லாம் தேவ தூதர்கள். பக்கம் அங்க பின்னாடி அருமையா தேவ தூதர்கள். பேரை சொன்னா பிரச்சனை வந்துடும். தேவ தூதர்கள், தேவ தூதர்கள். யார் வெளிப்படுத்துறோம்? கிறிஸ்து. யாருங்க? கிறிஸ்து. அப்படி வெளியே போன பிறகு, அப்படி வெளியே போன பிறகு, அப்படி கொஞ்சம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு, வெளியே போன பிறகு, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு தட்டு பறந்து வெளியே வருதுங்க. பறக்கும் தட்டு. எது எது பறந்து வருதுங்க? என்னதான் எப்படி இது பறக்குதுன்னு தெரியல. எதுன்னு மேஜிக் ஷோ நடக்குதா? உள்ள போனா ஒரு மனுஷன் நிக்கிறாரு பாருங்க, கொலை வெயில நிக்கிறாரு. ஏய் கிளம்பி தேவையில்ல. உன் அழகான கண்கள். இங்க பாட்டு பண்ணாரு அவரு. இப்போ கிறிஸ்து வெளிப்படல. இப்ப யார் வெளிப்படுறா? பேலியாள்னா பிசாசு அர்த்தம். பிசாசு ஒரே உடம்புல அதுவும் இருக்குது, இயேசுவும் இருக்கிறாரு. இது எப்படிப்பா? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைந்து வர முடியாத, ஏன்னா இது நடக்குதே. அதுதான் பாச ஆனந்த பாக்கிய திருச்சபையின் கிருபை. அல்லேலூயா. சரி, இப்ப வசனத்துக்கு போயிடுவோம். அந்த வசனம் முடிந்து பாருங்கம்மா. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கே கிடையாது. பங்கே கிடையாது. ஒண்ணு விசுவாசி ஆயிடு, இல்லட்டா அவிசுவாசியா அப்படியே கடை. விசுவாசியா மாற்றியா விசுவாசியோட இருக்கலாம். சரியா? எனக்குமா நேற்று தினத்தை பெரிய ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன ஆச்சரியம்னா, ஒரு வசனம் எனக்கு தேடி வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நினைச்சிங்க. ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், ரொம்ப வியந்து போயிட்டேன். சம்பந்தமே இல்லாத இடத்துல அந்த வார்த்தை அப்படி உள்ள வந்து நிக்குதுங்க. நான் ஒரு காலத்தை தேட்டே இருக்கிறேன், அந்த வசனம் நிக்குது. நீங்க பாருங்க, எசேக்கியேல் 22:26 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் சாப்டர் 22 verse 26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை குலைச்சலாக்குகிறார்கள். லிசன், நல்ல கவனிக்கணும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாம இருக்கிறாங்க. இதனாலதான் பரிசுத்தம் பரிபூர்ணம் அடையல, பரிசுத்தம் பூரணமாகல, பரிசுத்தம் நிறைவாகல. என்ன ரீசன்? இவங்க என்ன பண்ணலப்பா? என்ன வித்தியாசம் பண்ணல? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை நீ ஏற்படுத்துன்றாரு. வித்தியாசப்படுத்து. எல்லாம் ஒன்னா பார்க்காத, எல்லாத்தையும் ஒன்னா செய்யாத, எல்லாத்தையும் ஒன்னா பேசாத, வித்தியாசப்படுத்து. அது இது வேற, இது வேற, இது வேற, இது வேற.
அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வேறுபடுத்துறாரு. ஏழையில கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமானதெல்லாம் செப்பரேட்டா வை, பரிசுத்தம் இல்லாததெல்லாம் ஒரு சில காரியத்தை வச்சுக்கோ, செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தேவையில்லாத கேட்டகரி, இது எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், இதெல்லாம் நான் பார்க்கலாம், இதெல்லாம் நான் பேசலாம், இதெல்லாம் இது கூட நான் பழகலாம், இங்க நான் இருக்கலாம், இதெல்லாம் ரிஜெக்டட், இது தேவையில்லை. அப்பா சொல்றாரு, ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன தெரியுமாம்மா? அப்பா ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் நீ என்ன பண்றது இல்ல? சொல்லுங்களேன். வித்தியாசமே பண்ணல, வித்தியாசமே இல்லாம பாக்குற, வித்தியாசமே இல்லாம பழகுற. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த இதெல்லாம் பேசி வராதிங்க. ஆண்டு சொல்ற, இந்த வசனத்தை பேசுறீங்க வா, பாட்டு பாடிட்டு வா, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சமந்தான். அடுத்து தொடர்ந்து வசந்த வாசிங்க. அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை ஆண்டு சொல்ல காண்பின்றாரு. உன் குடும்பத்துல காண்பி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில காண்பி. என்ன காண்பிக்கணும்? அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் இல்லாத, இது அசுத்தம் இல்லாததான் என்கிட்ட இருக்குது, கர்த்தரை காண்பிங்க. அசுத்தம் இல்லாததான் நான் பார்க்கிறேன்ப்பா, அசுத்தம் இல்லாததான் நான் பேசுறேன்ப்பா, அசுத்தம் இல்லாதவரோட கூட நான் பழகிறேன்ப்பா. கர்த்தர் காமிக்கணும்னு விரும்புறாருமா. ஒரு வித்தியாசத்தை காமி. அடுத்து வேற்றுமையை காண்பி. சொல்லுங்க பாக்க, ரெண்டு காரியம். வித்தியாசத்தை காமிக்கணும், சத்தமே வரல, வேற்றுமையை காண்பிக்கணும். வேற்றுமை அப்பாவுடைய பார்வையில, குடும்பத்தின் பார்வையில, ஊராருடைய பார்வையில, உறவுகள் பார்வையில இந்த வித்தியாசத்தை காட்டணும். என் லைஃப் வேறமா, வித்தியாசமா நான் இருப்பேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்காது. இந்த அருவருப்பானது, அசுத்தமானது, தீங்கானது, உலக பிரமுக, இதெல்லாம் என்கிட்ட இருக்காது. என்னை பார்க்கும் பொழுது மக்கள் வித்தியாசத்தை பார்க்கணும், ஒரு வேற்றுமை பார்க்கணும். கையில மேல உயர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்க்கிறதான மக்கள் பரலோகத்தை பார்க்கும் தேவ தூதர்கள், என் உறவுகள், என் மக்கள், என் சமுதாயம், என் நண்பர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள், ஒரு வேற்றுமை பார்ப்பார்கள். நான் பரிசுத்தவான். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. எந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுதோ, எந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது வேற்றுமை தெரியுதோ, நான் சொல்லுவேன் அவன் தான் பரிசுத்தவான். இவங்க எல்லாம் சேர்ந்த கலவை, இவர்கள் எல்லாம் சேர்ந்த அப்படின்னா பரிசுத்தவான் கிடையாது. இவங்க எல்லாம் சேர்ந்ததெல்லாம் கிடையாது. இவங்க கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இவங்க கிட்ட ஒரு வேற்றுமை. முடிச்சிடலாமா? அந்த வசனத்தை முடிச்சிடலாமா? என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்ணை, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுருவாங்க, சண்டே ஆனா லீவு, சண்டேனா ஊருக்கு போறது, சண்டேனா கடைக்கு போறது, பலவீன நிமித்தம் முடியாத சூழ்நிலை, அது ஓகே. ஆனா சில ப்ரோக்ராமே, நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறாங்க. யாருங்க? நம்முடைய அன்பு சகோதரி வில்லியம்ஸ், நம்முடைய அன்பு சகோதரி வினோலியா இன்னைக்கு காணோம். நாளைக்கு என்னதுங்க? என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர் சண்டே வைக்கலாம் பாஸ்டர் ப்ரோக்ராம். நான் சொன்னேன் சண்டே மட்டும் என்ன பண்ணாதீங்க, வேண்டாம். சண்டே கர்த்தருடைய நாள்மா, அன்னைக்கு நம்ம வைக்க கூடாதுமா. ஒரு வேற்றுமை காட்டணும். எல்லாரும் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனா நான் என் குடும்பத்துல சண்டே ப்ரோக்ராம், ஒரு வேற்றுமை, ஒரு வித்தியாசம் காட்டணும். காட்டணும். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஊர் கிளம்பி போறாங்க சபையை விட்டுட்டு, நான் போக மாட்டேன். ஒரு வித்தியாசத்தை காட்டணும், ஒரு வேற்றுமை காட்டணும். சண்டே வச்சுட்டா தேவ பிரேம வரமாட்டாங்க. தேவ பிரேமாக்காகவே திங்கக்கிழமை ப்ரோக்ராம மாத்தி வைக்கிறோம். அப்படி வரலாற்றை மாத்தி எழுதணும். பிரேமா எதை மாத்தி எழுதணும்? வரலாற்று சரித்திரத்தை மாற்றணும். இந்த ஒரு சகோதரிக்காக, ஐயா அந்த அம்மா கால் வச்சதான், ஏஞ்சல் வீட்டில் கால் வச்சதான் மங்களகரமா இருக்கும். அந்த ஏஞ்சல் தங்கச்சிக்காகவே, அந்த ஒரு மகளுக்காக ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம திங்கக்கிழமை வைக்கிறோம். அந்த ஸ்டெஃபிக்காகவே ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டிய அந்த கல்யாணத்தை என்னைக்கு வைக்கிறோம்? செவ்வாய்க்கிழமை வைக்கிறோம்.
புதன்கிழமை வைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் அன்னைக்கு வேணாம் பாஸ்டர். சனிக்கிழமை வேணாம் பாஸ்டர். சனிக்கிழமை தாங்க என் கல்யாணம், செவ்வாய்க்கிழமை தாங்க என் கல்யாணம். எப்படி என்ன நடக்குது பார்த்துடலாங்க. தேவக்காரன் என் மேல இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை செழிப்பா மாறுங்க. அல்லேலூயா. சனிக்கிழமை சிங்காரமா மாறுங்க. அல்லேலூயா. ஊரே வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை நானு ஒரு வேற்றுமையை காட்டணும், ஒரு வித்தியாசத்தை காட்டணும். சரிங்களா? சரி, வந்துட்டு வந்துடுறேன். வசனத்தை முடிங்க, வசனத்தை முடிங்க. அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் சொல்றார். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கிற நாளில, ஞானஸ்தானம் எடுத்த சபையில, ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய கரங்களில் வளர்ந்ததான நாம அன்னைக்கு விட்டு நம்ம ஓடிட்டா, வேதம் சொல்லுது அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். ஒரு வித்தியாசத்தை காட்டணும்பா. யாரு என்ன ஒன்னா நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை. என் ஆண்டர் இன்சல்ட் நான் பண்ண மாட்டேன். யார் என்ன நினைச்சிட்டு போட்டோங்க, என் அப்பாவை நான் கனவீனம் பண்ண மாட்டேன். அவர் வேற்றுமை காட்டுவேன். நான் வித்தியாசமா தான் வாழ்வேன். எழுமணிக்கலாமா தேவ பிள்ளைகளே? வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தையும் ஒரு வேற்றுமை வாழ்க்கையும் நம்ம வாழும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நான் சொல்றேமா, தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமைய. அப்பாவுக்கு நீங்க பிள்ளையா மாறிடுவீங்கம்மா. ஸ்பெஷல் ஒன்னா நீங்க மாறிடுவீங்க. பரலோக கவனம் உங்க பக்கம் திருப்பப்படும்.